வணக்கம் பக்தர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தி, கணபதிக்கு உகந்த நாள். எல்லோரும் வீட்டில் நல்லபடியாக இறைவனை வழிபட்டு எல்லா சௌபாகியங்களும் பெற்றிட என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த கணபதி பற்றி எதனா ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த பதிவு. என் குருவும் என் குருவின் குருவிற்கும், எல்லா சித்தமார்களுக்கும், எல்லா மகான்களுக்கும், எல்லா தேவர்களுக்கும், எல்லா தேவிகளுக்கும், என் குலதெய்வத்துக்கும், இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும், இந்த பஞ்சபூதங்களுக்கும், நவகிரகங்களுக்கும், எல்லா 27 நட்சத்திரங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். ஓம் கண் கணபதியே நமகா. ஓம் கண் கணபதியே நமகா. ஓம் கண் கணபதியே நமகா. ஆதி முதல்வன் பரம்பொருள் கணபதி சுவாமிக்கு நன்றியை தெரிவித்து இன்று இந்த பதிவு செய்கிறேன். என்ன நண்பர்களே, எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தற்காலிகமாக தான், எதுவும் நிரந்தரமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க. அதனால் எல்லா துன்பங்களும் இன்று விநாயகர் சக்தி அன்று இறைவனோட வழிபடும் போது உங்கள் குறைகளை தீர்த்து ஆரோக்கியத்தை, நல்ல ஆரோக்கியம், குடும்ப நலம், பொருளாதார ஏற்றம் எல்லாம் அந்த இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையுடன், வேண்டுதலுடன் உங்களுடன் நான் பேசுகிறேன். கணபதி அதாவது அது நிறைய பேர் குழப்பம். ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு கதை இருக்குது. அது சம்பரா மாதிரியும் இருக்கும், நம்பாத மாதிரியும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்த அப்போ நம்ம முன்னோர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ஏதோ ஒன்று அங்கே சொல்லி வழிபட்டு அது நல்லா சரியாக இருக்கும். அதனால தான் அவங்கள வழிபட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். அப்போ நம்ம பிரச்சனை தீர்த்தத்துக்கு மாத்திரம் அங்கே போயிட்டு சாமியை வழிபடுறது அமைதிக்காக, நம்ம மன அமைதிக்காக, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா ஆரோக்கியம் இருக்கணும், அந்த கடவுளுக்கு வேண்டிக்கணும். மிச்சம் எதுவும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, நதி மூலமாக ரிஷி மூலமாக கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனை அங்கே தீருதா அங்கே போய் போகணும். அப்போது எல்லா இறைவனும் எல்லாமே இருக்கிறாங்க. எதுக்கு ஆதி முதல்வனு அவர் வச்சுருக்காங்க. அவர் ஒரு ஆள் போதும், வேறு யாருமே தேவையில்லை. எல்லாருமே தேவையில்லாம் கிடையாது, அவர் ஒரு ஆள் போதும். எல்லா பிரச்சனைகளும் அவங்க பார்ப்பாங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது. அவங்க செய்வாங்க, இந்த விஷயம்னா இந்த இடத்துல செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் ஆதி முதல்வனை பிடிச்சிங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் கணபதியை நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் குறைகளை, உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய துன்பங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய கோரிக்கையாக நீங்கள் வைங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு பண்ணித்தருவார். அது மாதிரி இப்போ என்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் சில பேர் அவங்க ஜாதகங்களும் சில பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கணபதியை போய் எப்படி வழிபடணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நான் அந்த 7.5 சனி இது மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியாக சொல்லுவோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. எதுக்காக இப்போ கணபதி அவரை பற்றி நம்ம சொல்கிறோம், விநாயகர் சக்தி ஏன் விசேஷமாக நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லணும்னா, உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் விநாயகரை வச்சு நீங்கள் எல்லாமே முடிச்சுக்கலாம். அவரே எல்லா விஷயம் பண்ண, எல்லாருமே, எல்லா தெய்வங்களும், எல்லா கிரகங்களும் அவருக்கு அடக்கம். அதனால தான் நம்ம சித்தமார்கள் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு வணங்கும் விநாயகர் வணங்க, அப்புறம் வாழை தேவதை, அப்புறம் காளி, இவங்க 3 பேரை வழிபடுவாங்க. இந்த 3 பேரை வழிபடுறாங்களா அப்போ சித்திக்கும். அந்த சித்த மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு சித்திக்கும், கைகூடி வரும். அந்த பஞ்சபூத ஆற்றலை அவங்களுக்கு இருக்கக்கூடியோ, அவங்களுக்கு கட்டுப்படுறதுக்காகவோ இந்த வழிபாடு, இந்த முறையை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அது சித்திப்படுது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு சித்தர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க. வாழை தேவதை வணங்குவாங்க, சில பேர் காளியை வணங்குவாங்க, சில பேர் விநாயகரை வணங்குவாங்க. இவங்க தான் 3 பேர் முக்கியமாக வழிபட்டு வந்திருக்கு. நமக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததில் அப்படி தான். மெயின் வாழை தேவதை, 2வது காளி, அதுக்கப்புறம் இவர் விநாயகர். ஏன்னா ஒரு ஞானக்காரகன், அதுதான் அங்கே இருக்குது பாயிண்ட்டு. ஞானக்காரனா கேது என்ன பண்ணுவார், உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு, நோய் நொடி கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஐயோ நம்ம கேது நம்மளுக்கு இப்படிலாம் தராரு. இல்லை, நீ உன்னை ஒரு ஒழுங்குபடுத்துறாரு.
அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அனுபவத்தை கொடுப்பாரு. எல்லா கிரகங்களும் உனக்கு அனுபவத்தை தான் கொடுக்குது. அப்போ அது மாதிரி வந்து அவர் அனுபவத்தை கொடுப்பாரு. உனக்கு வாழ்க்கைன்னா என்ன, வெளி உலகம்னா என்ன, மனித வாழ்க்கை என்ன, நீ எதுக்கு பிறந்த வந்தன, அந்த அறிவை சிந்திக்கிறதுக்கு உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து நீ சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ சிந்திச்ச அப்புறம் ஒரு கட்டத்தில் வரும்போது ஞானத்தை கொடுப்பாரு. இதாண்டா உலகன்ட்டு. அதான் ஞானக்காரகன். அதுதான் ஜாதகத்தில் சொல்லுவாங்க. 12ல் வந்து அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேது தான். அதனாலதான் இப்ப ஞானக்காரகன் கேது அப்படின்னும் போது பார்த்து நிறைய பேர் பட்டற்ற வாழ்க்கையில வந்து அந்த வழிபாட்டுல இருப்பாங்க சித்தமார்கள். தாடி கிடி இதை விட்டுக்கணும், முடிய விட்டுக்கிட்டு எந்த ஒரு இது இல்லாம அந்த உலக வாழ்க்கை பற்று இல்லாம இருப்பாங்க. அதுதான் அதோட. அதே ராகு பார்த்தீங்கன்னா அது ஆடம்பரம், ஆடம்பரமும் பிரம்மாண்டம் எதுலையுமே அப்படி இருக்கும் அதோடைய செயல்பாடு. அப்போ இப்ப அந்த கணபதியை வந்து நீங்க டெய்லியும் பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. கணபதி யார் வழிபடுறாங்களோ எந்த துன்பமும் வராது. அவங்க நல்லா சந்தோஷமா வாழ்க்கையில வந்து நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது மலை மாதிரி வரும், அது கடுகு மாதிரி சுத்தமாக கரைஞ்சு போயிடும். அது மாதிரி அந்த ஒரு விநாயகருக்கு வந்து அவ்வளோ சக்தி, மகத்தான சக்தி. அது அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும். நம்பிக்கை இருக்கணும். மெயினாக வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒருத்தர் வந்து அறிஞ்சிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை தான் மெயின். அந்த நம்பிக்கைன்னு ஒன்று இல்லையா, உன் மனம் அதை வந்து அதை நம்பிக்கை இருக்கணும். அப்போதான் அவனுக்கு வந்து அவர் சூட்சமாக சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். உன் கண்ணுக்கெல்லாம் காட்டுவார் சில விஷயங்களை, அதை நீ புரிஞ்சிக்கூடிய சக்தி இருக்கணும். அதுதான் விஷயம். எல்லா தெய்வங்களுக்கும் அப்படித்தான். இவ்வளோ வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு. அப்போ ஒரு நோய் நொடி அவரு கேதுனால சித்த வைத்தியம், நாட்டு மருந்து, இது மாதிரி வைத்தியம் பார்க்குறவங்க. இந்த கேது நல்லா இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த சித்த வைத்தியத்தில் இருப்பாங்க. இயற்கை உணவு இது மாதிரி எல்லாமே ஒரிஜினாலிட்டி நல்லதாக இருக்கும், கெட்டது இருக்கக்கூடாது, நேர்மை தான் ரொம்ப பிடிக்கும் கேது. அப்போ இது மாதிரி நோய் நொடி இருக்கிறவங்க வந்து இந்த சித்த வைத்தியம் இதெல்லாம் வந்து நம்ம வரும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சித்த வைத்தியம் வரும், ஆன்மீகம் வரும், மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கைக்கூடி வரும். அதே மாதிரி கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முன்ன நடக்கிறதுக்கு பின்னாடி தெரியும். ஏதோ ஒன்று நடக்க போனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், காட்டி கொடுப்பாரு. யாருக்கும் ஏதோ நடக்க போனால் சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. அந்த கேதுவோட ஆதிக்கம் இருந்தால் அது மாதிரி கேது தசை கேது புத்தி நடக்கும்போதும் சாதாரண மனுஷங்களுக்கும் அது மாதிரி தெரியும். அந்த கேது ஏன்னா ஞானக்காரகன், அவர் ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரர் அவர். அதனால அப்போ அந்த கேது குரு இல்லை சனி அது மாதிரி வந்து கூட சேர்ந்து இன்னும் ஞானம் நிறைய ரொம்ப பெருசாக அவங்களுக்கு வந்து கை கொடும். அப்போ இந்த விநாயகர் சக்தி பாருங்கன்னா வீடு காட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் பூஜை விநாயகர்லாம் பண்ண மாட்டாங்க. ஆதி முதல்வர் கடவுள் அவர், ஆதி முதல் கடவுள். அதனால் அவரை வச்சு பண்ணும்போது அந்த கேது ஞானக்காரங்க வந்து அவங்க உட்கார்ந்தப்புறம் எந்த கிரகங்களும் எதுவும் அவளை இதாக செயல்படாது, தீய தன்மையை கொடுக்காது, நெகட்டிவ் இது கொடுக்காது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் தான் வந்து அவரை ஃபஸ்ட்டு கும்பிட்றது. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கணபதி பூஜை பண்ணுவாங்க. இந்த மஞ்சளில் விநாயகரை பண்ணி வச்சுட்டு அருகம்புல் வச்சு தான் பண்ணுவாங்க. அதுதான் முழுமை அடைந்ததுக்கு அர்த்தம். அவர் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு கோட்பாடு வழிபாடெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருக்காங்க. அப்போது நமக்கான பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கிறதுக்கு போகிறதுக்கு அவரை நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ பசங்க வந்து படிக்கலை, பசங்க மக்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வியாழக்கிழமை குருவரையில் போய் விநாயகரை நீங்கள் வழிபடணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பசங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, பொருளாதாரம் பணம் இல்லை, வியாபாரம் நடக்கலை, பணம் வரலை, என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போது வெள்ளிக்கிழமை போயிட்டு சுக்கர வரையில் விநாயகர் வழிபடணும். அப்போ நல்லா உங்களுக்கு கிடைக்கும். சரி, சனியால் பிரச்சனை, தொழில் மந்தம், தொழிலாளருங்க தேவை மாட்டாங்கன்னா சனிக்கிழமை போகணும். சனிக்கிழமை சனி வரையில் போகும். அதுக்கு சில வழிபாடு பண்ணுறதுக்கு சில முறை இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போகும். சனிக்கிழமை போய் நம்ம அவரை வந்து நம்ம வழிபடணும். அதேமாரி உஷ்ணம் தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்ம தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம முதியோர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய வரையில் போய் சூரியனை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அவர் தான் தகப்பன் சாமி. அப்போ அது வந்து உங்களுக்கு அவர் அருள் புரிவார் ஞாயிற்றுக்கிழமை.
சூரியனை. இது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்திலே இருக்காரு, மைண்ட் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் எதுவும் சரியாக செட் ஆக மாட்டேங்குது, போக மாட்டேன்னா திங்கக்கிழமை சிவன் பார்வதி இருக்கிற இடத்துல அது பார்வதி அம்மனை போய் நீங்கள் சக்தி சிவன் பார்வதி இடத்துல அந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபட்டீங்கன்னா அந்த சந்திரனோட ஆதிக்கம், அந்த மதி மயக்கத்தை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, ஃபேமிலி மனைவி பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, எங்கே பார்த்தா அடி சண்டை, இப்படி கேஸு வழக்கு இப்படிலாம் போயிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை போய் முருகனை வழிபடுங்க. குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைலாம் திருத்தணி போய் கும்பிடுங்க. பொருளாதாரம் நீங்கள் வந்து பணம் கொஞ்சம் இருக்கணும், ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பழனி போய் கும்பிடுங்க. அது மாதிரி தொழில் போராமை, போட்டி, எதிரிகள் சத்ரு நாசனம், எதிரிகளோட தொல்லை அதிகமாக இருக்குன்னா திருச்செந்தூர் போய் கும்பிடுங்க. இது ஏன் 3 பேர் சொன்னால் 3 பேருக்கு ஒரு தன்மை இருக்குது, அது பண்ணணும். அதேமாரி புதன்கிழமை புதனுடைய நாள். அவர் தான் அவர் ஆளினால் அவர் எல்லாருக்கும் புதன் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் நல்ல அறிவாளி, பெருமாளுடைய அம்சத்தை இப்போ நான் விஷ்ணுவுடைய இது. அந்த புதன்கிழமையில் வந்து அந்த பசங்க படிக்காத இருக்கிறவங்க, ஆடிட்ரு, வக்கீல், இவங்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை புதன்கிழமை போய் நீங்கள் தாயாரை வணங்குனீங்கன்னா, பெருமாள் தாயாரை வணங்குனீங்கன்னா அவங்க எல்லா சௌபாகியங்களும் எல்லாமே கொடுப்பாங்க. புதன்கிழமையில் புதன் வந்து பச்சை கலர் அது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்வாரா இல்லைன்னா கெட்டது செய்வாரா, யோகியா அவயோகியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தில். அப்போ அவயோகியா இருந்தால் அது எந்த நாளில் எப்படி வழிபடணுமோ வழிபட்டிங்கன்னா அவயோகி யோகியா மாறும் போது சில விஷயங்களை வந்து பண்ணுவார் புதன். சொல்லுவாங்க புதன் கிடைச்சா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த புதன் சுக்கிரன் ஒரு சூரியனை வந்து கொஞ்சம் நெருக்கத்திலே இருப்பாங்க. அப்போ அந்த புத்திக்காரர்கள். அப்போ அந்த புதன்கிழமை நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், புதன் ஓரையிலேயே இல்லைன்னா குரு ஓரையில் போயிட்டு நீங்கள் விநாயகர் கோயிலில் போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா அப்போ நல்லா படிப்பு. இப்போ ஆடிட்டர்லாம் பிரச்சனை இருக்கும், எப்போ பார்த்தாலும் குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்லா இதாக இருக்கும். வக்கீலுங்களுக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து தீர்ந்துடும். அது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்த்து விநாயகருக்கு வந்து நீங்கள் அந்த ஓரையில் போயிட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் அதை வழிபட்டீங்கன்னா அந்த நேரத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தான் அந்த ஓரைங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு ரொம்ப உகந்த நாள் தான். கேது அன்றைக்கி வந்து ராகு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ராகுன்றது அதை தான் வந்து முருகனுடைய இதில் பாம்பு இருக்கும், ராகுனுடைய இது. ஆனால் தான் அவர் வழிபட்டால் எல்லாமே பிரம்மாண்டமாக நடக்கும். அவர் வந்து சித்த புருஷன். அவர் முருகன் கோயிலெல்லாம் சிவன் கோயிலுக்கு சமம். அவர் எல்லா சித்தர்களுக்கும் சித்தர். அவர் தலைமை அவர் ராகுவோட ஆதிக்கம் கொண்டவர். கேது வந்து விநாயகர் இடுப்பில் பாருங்க பாம்பு கட்டி பாம்பு வயிற்றுல சுற்றி கட்டி வைப்பாங்க. அப்போது இவர் கேது, அவர் ராகு. அந்த செவ்வாய்க்கிழமை போகும்போது அந்த ராகுடைய அதுதான் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனை போய் வழிபட சொல்லுவாங்க. அது வந்து அது மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்கள் யமகண்டத்தில் போய் நீங்கள் சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது அவங்க ஜாதகத்தை பார்த்து கணிச்சு எடுத்து போகலாம். இப்படி வந்து சாஸ்திரங்களில் இருக்குது வழிபடுறதுக்கு. இவ்வளோ விஷயம் வச்சுருக்கா நமக்கு தெரியுமா? சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஏதோ காலையில் ஏறிச்சுமா போனோமா, கோயிலுக்கு போனோமா, ஒரு கற்பூரம் எழுதுனோமா, ஒரு இதை போட்டோமா, சுத்தமா வந்துடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இத்தனை சுத்து கணக்கு இருக்குது, எத்தனை விளக்கு போடணும்னு கணக்கு இருக்குது, இத்தனை விளக்கு போட்டு இப்படி சுற்றணும், இப்படி பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. அது வந்து நீங்கள் அதை பண்ணி நம்ம தீர்க்கலாம். அப்போது எல்லா கிரகங்களுடைய தாக்கத்துக்கு விநாயகரையே நம்ம வழிபட்டு நம்ம பிரச்சனைகளே தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. என்ன சாமி சித்தர்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க, சித்தர்கள் சாமி வந்து சொல்கிறீங்க, அப்போ சித்தர்கள் கூட சாமி நமக்கு எல்லாம் பண்ணலாம். அப்படி கிடையாது. அதுதான் மெயின் பாயிண்ட். மனிதன் வந்து தரம் பார்க்கலாம், அதாவது பிரிக்கிறான், அதாவது செய்யறான். இவன் போகிறது பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனை என்னவோ நம்ம தீர்த்து வந்தோமோ போனோமா இருக்க மாட்டாங்க, அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க.
அவங்க தெய்வங்கள், ஒரு உருவப்பாடு, எல்லாம் தத்துவங்களா இருக்காங்க. நீங்க சொன்னா புரியாது அது உங்களுக்கு. சாதாரண மக்களும் சொன்னா புரியாது. தத்துவங்களா இருக்கிறாங்க. உங்க பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் இருக்கிறாங்க. தத்துவங்கள் எல்லாமே. அதனால சொல்றாரு. அதுக்கு நீங்க சில விஷயம் மூட நம்பிக்கையாவே தெரியும் உங்களுக்கு. அதனால நீங்க அதை வந்து அப்படி நினைக்காதீங்க. உண்மையா நம்புங்க. அப்ப இந்த ராகு கேதுன்ற நிகழ்கிரகங்கள் இவங்க இல்லைன்னா ஜாதகமே இங்க வந்து கிடையாது. யாரும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கணும். ஒரு நல்லவன் கெட்டவன் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுவான். கெட்டவன் மாத்திரம் கெட்டதை செய்யறவன் இருக்கிறான். நல்லவன் நல்லதான் செய்வான். இப்படி இருக்கு சில விஷயம்லாம். முள்ளால் இருக்கிற மாதிரி சில செயல்பாடுகளை, சில விஷயங்களை நம்ம சாதிக்கணும்னா சில விஷயங்களை இப்படி வழிபட்டு நம்ம சாதிச்சுக்கணும். அதுக்குதான் அது சொல்றது. நம்ம இப்ப வந்து இந்த பாம்புன்னுவாங்க. ராகுன்னா பாம்பு, கேதுனா பாம்பு, இது தலை, இது முண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து பாம்பு 2 பாம்பு பிணைஞ்சி இருக்கு அப்படின்றாங்க. உண்மைதான். இது நாகலோகம்னு ஒரு லோகம் இருக்குன்னு சொல்றாங்க. நாகலோகம்னு நம்ம உயிரே அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இருக்குது நம்ம சூட்சும ஆத்மா, இந்த உயிர். இதுக்கு ஒரு மூல காரணம், மூல இடம் ஒண்ணு இருக்குன்றாங்க. அது ஒரு சொல்றாங்க. அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படிதான் அந்த காலத்துல அதெல்லாம் நம்பி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்துல வந்து சில பிரச்சனை ஆகும்போது இதெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்ப எது பாம்பு புத்து போய் ஏன் வழிபடுறாங்க? அது பாம்பு புத்து கிடையாது, அது கரையான் புத்து. அந்த கரையான வேட்டையா அது உணவா ஏத்துக்கிறதுக்கு அங்க வந்து வருது, அங்க அடக்கமாயிடுது. பாம்பு புத்த போய் ஏன் வழிபட்டாங்க அந்த காலத்துல? எதுக்கு வழிபடணும்? யார் சொல்லி கொடுத்தது? அப்படி கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை. இப்படி இந்த பாம்பு புத்தை நம்ம வழிபட்டா இப்ப ஒன்றும் இல்லை, உடல் கை கால் வரல, உடல்ல ஸ்கின்ல ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா பாம்பு அந்த குத்து மண் குளியல் சொல்றாங்க இப்போ ஆயுர்வேதிகளை, சித்தால. அப்போ அந்த மண்ணு தான் எடுத்துட்டு வராங்க. அந்த மண்ணு இருந்து ஜல்லடிச்சு அது பவுடர் பண்ணி அதை தேய்ச்சி குளிக்கிறாங்க. அப்போ ஸ்கின் டிசீஸ் போகுது, நரம்பு தலைச்சு போகுது, பெராலிஸ் அட்டாக் போகுது, நிறைய விஷயம் பண்ணுது. அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் அது வந்து சரி செய்யுது. ஏன் அப்படி செய்யுது? இப்போ சாதாரண நினைச்சு பாருங்க, பாம்பு வந்து வளைஞ்சு போகும். அப்போ அது நரம்பு, நாடி நரம்பு, அது வசிக்கிற இடம், அது உலாவிய இடம், அதோட உடல் பட்ட இடம், அந்த மண்ணுல அந்த மண் எடுத்து நம்ம பண்ணும்போது நமக்கு அது மாதிரி ஒரு ப்ராப்ளம், நரம்பு தலைச்சி அது மாதிரி இருந்தா அது சரியாகுது. இப்படிதான் ஒன்றும் உருவாயிருக்கு. கோயில் குளம் எல்லாம் தெய்வங்கள் எல்லாம் மனிதனோட வசதிக்காக தான் பல விஷயங்கள் படைச்சு வச்சிருக்காங்க. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் வந்து நம்ம வந்து விநாயகரை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் சொல்றேன். விநாயகர்லயும் நிறைய தான் இருக்கு. 108 இப்போ ஜாதகத்துல வந்து 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் சொல்லுவாங்க. நட்சத்திரத்துக்கு ஒரு 4 பாவம் வரும். ஒரு வீட்டுக்கு 9 பாவம் வரும். அது மாதிரி 12 வீட்டுக்கு 108 பாவம் வரும். 108 பாவத்துக்கு வந்து 108 விநாயகர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விநாயகர் இருக்காங்க. அது மாதிரி நிறைய வச்சுக்கோங்க. அது உள்ள போக ஆழமா போகும். அப்போ இப்போ இதெல்லாம் நம்ம தேடி அதுக்கான வழி, அதோட முறையோட நம்ம பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ விநாயகர்கிட்ட போய் பண்ணா அவர் எல்லா விஷயம் அவர் மன்னிப்பாரு, அருள் புரிவாரு, எல்லாமே செய்வாரு அவரு. ஏன்னா ஞானக்காரகன். வேற யாரும் சொல்ல ஞானக்காரகன். அதுதான் அங்க இருக்கிறது. சனிக்கு வந்து அவர் வந்து நியாயஸ்தான். அவரு தொழில்காரகன், கர்மக்காரகன். அவரு குரு வந்து கோட்டீஸ்வரன் ஆகி விட்டுரும். அவர் நினைச்சா கோட்டீஸ்வரன் ஆகி விட்டுரும், நினைச்சா தூக்கி போட்டுருவோம். நீ தப்பா பண்ணா தூக்கி போட்டுருவாரு. லட்சாதிபதி சுக்கரன்லாம் பெண்ணுன்னா மனைவி, நம்ம கூட பண்ண அக்கா தங்கச்சி, நம்முடைய பார்ட்னரு, சுக்கரனுடைய காரத்துவம். அப்படி சுக்கரனும் புதனும் சேர்ந்து சில இடத்துல உட்கார்ந்தா சிலருக்கு வந்து அவங்க பெண்மைத்தன்மை அதிகமா இருக்கும், மலட்டுத்தன்மை வரும்னு சொல்றாங்க. பெண் மாதிரி நடந்துப்பாங்க, இலகிய மனுஷா இருப்பாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் இணைஞ்சு எந்த வீட்டுல எந்த கிரகத்துல உட்காருதோ அதோட தன்மைகளை வந்து மாத்திக்கும். அதுக்குதான் தசா புத்தி, தசாநாதன், புத்திநாதன் அப்படிலாம் வச்சிருக்காங்க ஜாதகத்துல. அப்ப நடக்குது. அது நமக்கு தெரியாது. நீ ஒருத்தர் ஜாதகத்தை போய் பார்க்கணும், ஜாதகத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஏன் நமக்கு நடக்குது, இந்த காலகட்டத்துல ஏன் நடக்குது அப்ப தெரியும். அப்ப இதெல்லாம் நமக்கு சரி இருக்கு, இப்படிலாம் இருக்கு, நமக்கு என்ன இப்படி தெரியல, இது ஜாதகாரன் போனா அவன் சொல்லுவான், இதுன்னு சொல்லுவான், காசு கொடுக்கணும், செய்யணும் அப்படின்றதுங்க. வேற ஒன்றும் இல்லை. காலையில ஏந்துச்சுமா, நல்லா குளிச்சுமா, வெறும் வயிற்றோட நேராக போய் டெய்லியும் விநாயகரை போய் காலையில போய் நீ வழிபட்டு வந்துட்டேன்னா இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவா மாறிட்டாங்க. கெட்டதாக இருந்தால் அது ஸ்டாப் ஆகிடுறோம், இல்லைன்னா ஸ்லோ ஆகிடும்.
உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுக்கு தான் விநாயகர் வைக்கிறது. அதனால தான் அவர் ஆதி முதல்வனாக வச்சிருக்காங்க எல்லா விஷயத்துக்கும். அவர் வந்தால் எல்லா தெய்வங்களும் வந்துடும். ஆதி முதல்வனாக வச்சிருக்காரு விநாயகர், கணபதி. அவங்க கணபதி வழிபடுறவங்க பாருங்க, பசி பட்டினி இல்லாமல் இருப்பாங்க. எப்படியும் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும், அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி ஆகிடும். அப்படி அதை நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் கணபதி சிலை முன்னாடி வைக்கிறாங்க பாருங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் ஏன் வைக்கிறாங்க? சிவன் கோயிலுக்கு போனாலும் கணபதி முன்னாடி ஃபர்ஸ்ட் இருப்பாரு. ஏன் அப்படி வைக்கிறாங்க? ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அது காரணத்துவம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்காத ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக நீங்கள் போய் சாமி கும்பிட்டு, ஐயா நீ பார்த்துங்க, ஐயா எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, ஐயா நீங்கள் பார்த்துங்க, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னவோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதில்லை. எவ்வளோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சிரத்தியாக இருந்து நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சீக்கிரமாக நடக்கும். நல்லா ஒரு இதாகுது. கணபதி ஒரு ஆள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் நம்ம வந்து எல்லா கிரகங்களுடைய தோஷங்களையும் நம்ம வந்து அது வந்து கம்மி பண்ணிடலாம். கஷ்டம் இல்லாமல் நம்ம கடந்து போயிடலாம் அந்த காலகட்டத்தை. அதுக்கு தான் கணபதி. அது காலையில எழுந்துச்சு சாமி கும்பிடும்போது சொல்லுங்க, கன் கன் கணபதியே நமகா, கன் கன் கணபதியே நமகா, ஓம் கன் கன் கணபதியே நமகா அப்படின்னு சொல்லுவோம். ஓம்னு சொல்லணும். ஓம் கன் கம் கணபதி நமகா, ஓம் கன் கன் கணபதியே நமகா. இது மாதிரி 3 வாட்டி சொல்றோம். சொல்லி நீங்க பாட்டு தலையில கூட்டிட்டு போயிட்டே இருக்கு. உங்க வேலையை இப்ப நீங்க பாருங்க, எல்லாம் பார்த்துப்பாரு. சாதாரணமா இருக்கணும்னு நான் சொல்றேன். சித்த வழிபாட்டுல இருக்கணும் அவங்க கிடையாது. சித்தர்கள் வந்து எல்லாருமே அங்க வந்து கணபதியில இருந்து, ஆட்சியர்ல இருந்து, நவகிரகங்கள்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு சரண்டர் ஆயிடுவாங்க சித்தர்களுக்கு. ஏன்னா அவனுடைய சுகம், பாவம், சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து இறையாற்றலை பெறுவதற்காக தவம் கடந்து இறைவனெல்லாம் வந்து அவங்க அதை வசியம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவங்க கேட்டா, சித்தன் கேட்டா மறுப்பே கிடையாது. அதனாலதான் நம்ம போய் சித்தர்களை வழிபட்டோம்னா அவங்க அங்க கேட்டு ஈஸியா கேட்டு வாங்கி கொடுத்து, நம்ம போய் டேரக்டா கேட்டா கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மானிடன் கர்மா வச்சிருக்கோம், கர்மா செஞ்சுன்னு இருக்கோம், தப்பு செஞ்சுன்னு இருக்கோம். அது தேவையில்லாத விஷயங்களுக்காக தான் நம்ம வேண்டுதல் பண்றோம். அப்ப தெய்வங்கள் வந்து அதை யோசிச்சு அவ்வளவு இதை பண்ண மாட்டாங்க. தெய்வங்களாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த தேவைகளை வந்து சித்தர் மூலமா நம்ம வழிபடும் போது சித்திரங்களை வந்து அதை கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க ஈஸியா. அதில் கிரகங்களோட தாக்கத்தை வந்து அதை கம்மி பண்ணிடுவோம். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள மீறி, சித்தர்களை மீறி எதுவுமே தெய்வங்கள் வந்து செயல்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான். ஏன்னா சதா வந்து அவங்க வந்து அவங்கள நினைச்சிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தெய்வங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து எப்பவுமே வந்து கட்டுப்படுறது கிடையாது. இதான் நம்ம பொறுமையா இருக்கும், அவ்வளோ தான் கண்டி. மற்றபடி அந்த கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை அதுக்கு செய்யும். அந்த கிரகம் அந்த செயலை நீ வந்து அந்த கர்மா நம்மளை வந்து அனுபவிக்கிறதுக்கு அது செய்யும்போது அதோட தாக்கத்தில் வர்றதுக்கு சித்திரோட வழிபாடு ரொம்ப உகந்தது. சித்திரங்கள் நீங்கள் வழிபாட்டீங்கன்னா அவங்க அந்த கிரகங்களோட தாக்கத்தை கம்மி பண்ணிடுவாங்க. உங்க கர்மாவை முடிஞ்சா உங்க கர்மா நீ நல்லவனா இருந்த ஏதோ இதாக இருந்தால் கூட கர்மா கூட அவங்க அதை கழிக்கிறதுக்கான இதெல்லாம் பார்ப்பாங்க. சொல்ல மாட்டாங்க. அது ஒருத்தர் சொல்லுவாங்க சில பேர், அதெல்லாம் ஒருத்தர் கர்மா வந்து யாரும் எடுக்க முடியாது, சரி அது உண்மைதான். யார் கர்மா யாரும் அழிக்க முடியாது. பட் அது கர்மா நீ கழிக்கிறதே உனக்கு தெரியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டா என்ன பண்ணும்? புரியுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்க உங்க வீடு இந்த தெருவில் வரீங்க, இந்த வீட்டுக்கு போறீங்க, அந்த வீடுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா பண்ணீங்க ஒரு செகண்ட் இல்லைன்னா அந்த வீட்டை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது. அது மாதிரி அந்த கிரகங்களோட தாக்கத்தை வந்து உங்களுடைய மூளையில மனசுல இருந்து அதை அந்த அந்த தாக்கத்தை இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அதை மறதி வச்சுட்டாங்கன்னா உனக்கு தெரியாது. அந்த கஷ்டமும் தெரியாது, அந்த பிரச்சனையும் தெரியாது. எதுக்கு? அவ்வளோதான். அப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் செய்வாங்க. அதனால அப்படி இது பண்ணணும். அப்போ நீங்க இப்போ இந்த நம்ம சிம்மராசிக்காரங்க, சிம்ம லக்கணக்காரங்க, இவங்க வந்து கற்பக விநாயகர், காரைக்குடியில் கற்பக விநாயகரை போய் கும்பிடணும். அங்கே வந்து விருச்சகம் வந்து புளிய மரமாக இருக்குது. புளிய மரம் சனீஸ்வரனாக இருக்குது. அந்த சனி கேது ஒன்றா இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக அங்கே போகணும். சிம்மராசிக்காரன் கண்டிப்பாக அங்கே போகணும். அங்கே போய் வந்து மத்தியானம் 12:55 அந்த உச்சக்கால பூஜை நடக்குது. அதை போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வெளியே வந்துன்னு மேலே வந்து சிவன் அந்த நிலாவை பார்க்கணும். நிலான்னா சிவனோட பொம்மை மாதிரி ஒரு சிலை மாதிரி மேலே இருக்கும் கோகுண்டெலாம். அதுக்கு மேலே தலையில் நிலா இருக்கும். அதை போய் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் நேராக தவசி மடம், திண்டுக்கல் நத்தம் போகிற வழியில், திண்டுக்கல் நத்தம் போகிற வழியில் தவசி மடம் சொல்லுவாங்க, நெக்கில் போட்ட வரும். அவங்கள வழி பண்ணணும் கம்பல்சரி. இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்கணம்,
சனியோட தாக்கம் கேதுவோட தாக்கம் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா சிம்மராசின்னா அதில் மக நட்சத்திரம் இருக்குது, பூர நட்சத்திரம் இருக்குது, 3 நட்சத்திரமும் அங்கே இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது. அப்போ மக நட்சத்திரம் போல முழுக்க முழுக்க அந்த கர்ம நட்சத்திரம் வந்து பித்ரு தோஷம், பித்திருக்களுடைய தோஷத்தின வந்து அதில் பிறப்பிடுவாங்க. அதனால் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க அங்கே போயிட்டு வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லாயிருக்கும், அதை பண்ணணும். அப்போ அது மாதிரி வந்து ஒரு இப்போ பிள்ளையார் இது நம்ம உச்சி பிள்ளையார் கோயில்ன்றாங்க. இது மாதிரி ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு இல்லைன்னா ஒரு லக்னத்துக்கு வந்து ஒவ்வொரு விநாயகர் அங்கங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. முடிஞ்சால் அப்படி போய் நீங்கள் ஜாதகத்தை பதிவு கும்பிடுங்க. இல்லையா சாதாரணமாக உங்கள் ஊர்லேயே அரச மரம் இருக்கிற விநாயகர், அது 3 கால பூஜை நடக்கிற கோயில், ஒரு ஐயரெல்லாம் பூஜை பண்ணுற கோயிலாக இருக்கணும். அந்த கோயிலில் போய் நீங்கள் டெய்லியும் சாமி கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை வந்து செலவு பண்ணிக்கிட்டு போய் தங்கிக்கிட்டு இவ்வளோ அலைச்சல் பட்டுருந்தா வந்து கும்பிடணும் கிடையாது. உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு மனசில் உண்மையை நீங்கள் நினைக்கிறியா, அதுதான் அங்கே மெயின் தேவை. அது வந்து நீ ஒரு கற்பனை நீ நினச்சிட்டு நீ வீட்டில் கற்பூரம் எது கும்பிட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. ஆனால் முழு சிரத்தையாக செய்யணும், முழு நம்பிக்கையாக செய்யணும். அப்போ நீங்கள் அது உங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து தீர்த்துக்கலாம். இப்படி நிறைய சொல்லலாம், கணபதியை பற்றி நிறைய சொல்லலாம். அவரை வச்சு எல்லா விஷயம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு தன்மையில் வேலை செய்வாங்க. ஆனால் கணபதி வந்து எல்லா தன்மைக்கும் செய்வார், எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் செய்வார். நோய் நொடி தீர்றது, கடன் பிரச்சனை தீர்றது, குடும்பத்தில் பிரச்சனை தீர்றது, கல்யாணம் நடக்கலை, குழந்தை இல்லை, எல்லாத்துக்கும் அவரை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த வழிபாடு கூட எதுக்குன்னா நம்ம மனசு திருப்தி அடைக்கிறதுக்கு. வெறுமனே போய் சும்மா கும்பிட்டு வந்தோன்னா அது மனசு ஏதோ விடுபட்ட மாதிரி ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு முறையாக போயிட்டு ஒரு அருகம்புல் மாலை போட்டு வெத்தலை பாக்கு, தேங்காய், பூ, பழம் வைக்கணும். அது மாதிரி நம்மளால் முடிஞ்சது வச்சுட்டு அது சில விளக்கு போடணும், அதை சுற்றணும், இந்த நேரத்தில் சுற்றணும், இந்த கிழமையில சுற்றணும், இதெல்லாம் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை நீங்கள் சாதிக்கிறதுக்கு, உங்களை கைக்கூடி வர்றதுக்கு, உங்களுக்கு சித்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் மெயின். அப்போ நீங்கள் வந்து கணபதியை நீங்கள் வேண்டிட்டு அப்புறம் நீங்கள் சித்தர்கள் வேணும்னா இன்னும் நல்லது ரொம்ப. ஏன்னா ஞானக்காரனை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஞானம் பெற்றவர் இந்த சித்தி பெற்றவங்ககிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும்போது அந்த ஆசீர்வாதம் முழுசாக நமக்கு வந்து அது வேலை செய்யும், நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம இருக்கிற நெகட்டிவ், நமக்கு இருக்கிற தடங்களை இங்கே ஓப்பன் பண்ணிடுறோம். அங்கே போனாலும் ஓப்பன் ஆகிடும், பட்டுன்னு போயிடும். அதுக்கப்புறம் நீ அவங்க சித்த மாறட்டு போனால் அவங்க அருள் ஆசி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொடுக்குறது டப்புக்குன்னு ஒன்று வந்துடும். ஒரு சூட்சமம் தான் இது, ஒரு தந்திரம் தான். நம்ம அவங்ககிட்ட வந்து வாங்குறது, அவங்களோட அருள் ஆசி வாங்குறது ஒரு தந்திரம், அவ்வளோதான். அது தெரியாமல் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தமாரெலாம் சில மனுஷன் மாதிரியே இருப்பாங்க, மனுஷன் மாதிரியே சாதாரண மாதிரி நடந்துப்பாங்க, உன்னோட அதிகமாக அசிங்கமாக பேசுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, மனுஷங்க மாதிரியே இருப்பாங்க. என்னடா இது சாமி எப்போ பார்த்தாலும் அசிங்கம் பேசுகிறாரு, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பேசுகிறாரு, எப்போ எகத்தாளம் பண்ணுறாருன்னு இவன் பேசுவான். ஆனால் அவங்களாம் வேணுமே தான் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் தாக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஒவ்வொருத்தரும் சித்தமார்கள் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க. இந்த டெஸ்ட்டுன்றது ஒரு தேர்வு மாதிரி. அது தேர்வு செஞ்சு நீ எல்லாத்துக்கும் சைலண்டாக தலையாட்டி சாமி நீ ரைட் சாமி, ஓகே சாமி, நீ அவன் கூடயே நீ பயணிச்சேன்னா அவங்க ஒரு காலகட்டத்தை அப்புறம் உன்னை எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அங்கே வச்சு உன்னோட தேவைக்கு இந்த ஜென்மத்தில் இந்த என்ன கர்மா வேண்டியது அந்த கர்மாவுக்கு தேவையான பலனை உனக்கு கொடுத்து உன்னை வச்சுப்பான் பக்கத்தில். இதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆனால் அந்த காலத்தில் சித்தருங்க அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு போயிட்டாங்க இந்த மக்களோட தொல்லை தாங்க முடியாமல். ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று எடுத்து சொல்லுவான், அது இத்து போன விஷயமா இருக்காது. ஒரு நிரந்தரம் இல்லாத, ஒரு தீர்வு இல்லாத பெரிய ஒரு நோய் நொடி, இதுக்கு ஜென்மத்துக்கும் நம்ம சார் வரைக்கும் வரும். நம்ம தொடர்ந்து இந்த பிரச்சனை நம்ம ஜென்மத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகளை தான் அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். தற்காலிகமாக ஒரு 2 மாதம் பொறுத்து இருந்தால் சரியாயிடும், இல்லைன்னா நம்மளே ட்ரை பண்ணி முடிக்கக்கூடிய இது சூழ்நிலை இருக்கும். அதுக்கு கூட போயிட்டு அங்கே இப்போ பண்ணுவாங்க, அவங்க பேர் மகானுங்களை போயிட்டு அவங்கள போய் தொல்லை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு உன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்று நீ தற்காத்துக்கோ. அதுக்கப்புறம் முடியல, இனிமேல் நம்ம கதை முடிஞ்சு, இதுக்கு இந்த இடத்துல போனால் தான் நமக்கு தீர்வுன்னு எப்போ மனசு சொல்ல அப்போ போகணும். அப்போ போய் கேட்டால் அது அவங்க பண்ணுவாங்க. அவங்க தகுதி, அது அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. நீ தகுதி இல்லாத விஷயத்தை எதுவும் ஒரு பெரிய தகுதி இருக்கிற இடத்துல போய் நீங்கள் கேட்டால் அது அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் வந்து கணபதி
இன்னைக்கு விநாயகர் சக்தி எல்லாம் சந்தோஷமா வீட்டில் திருப்தியா இருக்கிறத வச்சு கும்பிடுங்க. ஏன்னா இந்த விநாயகர் சக்தி பார்த்தீங்கன்னா எல்லா பழம் ரேட் ஏற்றிட்டாங்க, எல்லாம் பூ ரேட் ஏற்றிட்டாங்க. பூ 2 நாள் மணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து விற்கிறாங்க. எல்லாம் வியாபாரம் ஆகி போச்சு. எல்லாத்துக்கும் மனுஷன் தான் காரணம். நம்மளால் தான் நம்ம கூட இருக்கிறவங்க சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாமே அந்த வியாபாரத்தில் இருக்கிறத வச்சுக்கிறாங்க. எல்லாமே அந்த வேலை தான் பார்க்குறான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மானசீகமாக நீங்கள் வழிபடுங்க. மானசீகமாக வழிபட்டாலே போதும். இது அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறாங்க. நிறைய பால் பாக்கெட் பால் எடுத்து ஊற்றுறாங்க, டூப்ளிகேட் நெய் எடுத்து ஊற்றுறாங்க, டூப்ளிகேட் சந்தன அபிஷேகம் பண்ணுறாங்க, டூப்ளிகேட் பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி அந்த தெய்வத்தை சும்மா இருக்கிற செய்வத்தை கூட இவங்க கெடுத்துறாங்க. அதை யோசிச்சு போனா இல்லைன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து எதுவுமே பண்ணாதீங்க. நல்ல தூய்மையாக குளிச்சிருங்க. முடிஞ்சா விரதம் இருங்க. ஏதோ பால் பழம் அவர் சாப்பிடுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அவரை நினைச்சிங்க. மனசுலேயே அவரை நீங்கள் ஒரு உருவப்படுத்தி நீங்கள் கும்பிட்டுங்க. உங்களுக்கு எந்த உருவத்தில் இருக்கோ, எப்படி விநாயகர் உங்களுக்கு இருக்காரோ அது மாதிரி நீங்கள் உருவ வழிபாடு நீங்கள் கும்பிடுங்க. இது சிலைகள்லாம் வாங்கி வச்சு பாவம் அது இது மாதிரி கெமிக்கல்லாம் போட்டு நானாசிரமாக பண்ணி அதை அலங்காரம் பண்ணி ஏதோ அழகு பார்க்குறது ஏதோ விளையாட்டுத்தனம் மாதிரி. அதனால் அது வேஸ்ட்டு. ஆனால் சித்தருங்க பாருங்கள், எந்த இதுவும் பண்ணவே மாட்டாங்க. எந்த தெய்வத்துக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க, எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. எந்த மௌனமாக இருப்பாங்க. மனசுக்குள்ளே எல்லா வேலையும் நடக்கும். மனசுக்குள்ளே பூஜை நடக்கும், மானசீகமாக பூஜை நடக்கும், எல்லா விஷயம் நடக்கும், எல்லாம் ஒரிஜினலாக நடக்கும். இங்கே மனசுக்குள்ளேயே நடக்கும். ஆனால் சைலண்டாக இருப்பாங்க. ஆனால் சிரிப்பாங்க, பார்த்து பொதுமக்களை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ வெகுளித்தனமாக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேற ஒன்றும் கிடையாது. அதனால நீங்கள் பாருங்க. போய் அனுபவம் தான் மனிதனுடைய வாழ்க்கையா. இறக்குற வரைக்கும் நீ அனுபவம் கற்றுட்டு இருக்க. இறக்குற அடுத்த செகண்ட் முன்னாடிக்கு நீ அனுபவம் கற்றுக்கிற. நம்ம இறக்க போகிறோம், நம்ம பிழைக்க முடியாது அப்படின்ற ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கிறீங்க. இறந்துட்டா நமக்கு என்ன ஆகும் ஏதாகும் தெரியாதுன்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்கன்னா, அது கூட அவங்க அனுபவம். இறப்புன்றதே ஒரு நல்ல விஷயம். அது ஒரு இதாக எடுத்துக்கிட்டோம், வேற வழி கிடையாது. அது சப்ஜெக்ட் பேசினா பெரிய விஷயம். இறப்புன்னு உண்மையிலே இறப்பு அருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆனால் அது சொன்ன முட்டாள் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் பேசுவாங்க. அதனால் அவ்வளோ ஆழமாக உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் ஆன்மீக வழியில் உங்களுக்கு தேவை. அதனால் வேணாம். அதனால் இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. எவ்வளோ பிரச்சனைலாம் ஒதுக்கிட்டு அந்த இறை வழிபாடை மானசீகமாக வழிபடுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நான் வணங்குகின்ற எல்லா குருமார்களும் எல்லா தெய்வங்கள்கிட்டும் நானும் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் இந்த வருகின்ற சங்கீதத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நான் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.